ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஒரு சிறு கதை. கதையின் தலைப்பு ஜாடிக்கேத்த மூடி. பழமொழி வந்த கதை. முன்னொரு காலத்தில் மூடி என்ற ஒரு வாலிபன் இருந்தான். அவன் படிப்புலேயும் சரி நுண்ணறிவுலேயும் சரி கை தேர்ந்தவனாக இருந்தான். அவன் தனது அறிவுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை தேடி ஒரு ஊருக்கு பயணம் மேற்கொண்டான். போகிற வழியில் ஊருக்கு செல்லும் ஒரு மனிதரை கண்டான். அப்போ தன்னுடன் தன் வாகனத்தில் ஏறி வருமாறு அவர் வேண்ட இவனும் ஏறி பயணத்தை ஆரம்பித்தான். வாகனத்தில் ஏறியதும் மூடி அந்த மனிதரிடம், நான் உங்களை சுமந்து செல்லவா அல்லது நீங்கள் என்னை சுமக்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு அந்த மனிதர் உனக்கு என்ன பைத்தியமா? நான் தான் உன்னைய என் வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு போகிறேன், நீ என்னடா இப்படி மாற்றி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ மூடி அமைதியாயிடுறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றவுடனே ஒரு வயலில் மக்கள்லாம் பயிர் அறுவடை செஞ்சிட்ருக்காங்க. அதை கண்ட அந்த மூடி, இந்த பயிர்கள்லாம் ஏற்கனவே சாப்பிடப்பட்டதா அல்லது சாப்பிடப்படாததா அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அதற்கு அந்த மனிதர், முட்டாள், இப்போது தானே அறுவடை செய்கிறார்கள், அப்புறம் என்ன சாப்பிட்டதா சாப்பிட்லையான்னு கேட்குற அப்படின்னு சொல்லி மூடியை பார்த்து கேட்கவும், மூடி அதற்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் அமைதியாக இருந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுன்னே ஒரு சவம் இறுதி ஊர்வலம் நடத்திட்டு வராங்க. அதை பார்த்த மூடி, இந்த சவம் இன்னும் உயிருடன் இருக்கிறதா அல்லது இறந்து விட்டதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த மனிதனுக்கு பயங்கரமாக கோபம் ஒத்துக்கிட்டு வந்துருச்சு. நீ நிச்சயமாக ஒரு முட்டாளாக தான் இருப்ப, எவனாவது இறந்து போன சவத்தை பார்த்துட்டு நீ இன்னும் உயிரோடு இருக்கியா இல்லையான்னு கேட்பாங்களா அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் அந்த மூடி அமைதி ஆயிட்டார். அந்த மனிதரின் வீடு வந்தவும் உடனே மூடி, நான் இறங்கி கிளம்புறேன் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, உடனே இந்த மனிதருக்கு சாப்பாடு நேரமாக இருக்கிறதுனால நீ எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்னோடனே அதற்கு மூடி சம்மதிக்கிறாரு. அப்போ அந்த சமயத்தில் அவரோட பொண்ணு வீட்டுக்குள்ளேருந்து வராங்க. அவங்க பேர் ஜாடி. இப்போ உங்களுக்கு இந்த கதையோட இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சம்பவத்தெல்லாம் நடந்து வர வழியில் நடந்ததையெல்லாம் அந்த ஜாடியோட அப்பா ஜாடி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, அம்மா அந்த பையன் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டாருமா அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு, அப்பா நீங்கள் தான்ப்பா புரிஞ்சுக்காமல் பதில் சொல்லியிருக்கீங்க, அவர் மிகவும் நுண்ணறிவாக உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்காரு, அதனால தான்ப்பா உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை சுமந்துட்டு போவா என்னன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உங்களுக்கு வர்ற வழியில் போரடிக்காமல் கதை சொல்லிக்கிட்டே வரவா இல்லை நீங்கள் சொல்லிக்கிட்டு வரீங்களா அப்படின்றது அந்த கேள்விக்கு உரிய பதில். பயிர்கள்லாம் சாப்பிட்டதா சாப்பிடப்படவில்லையான்னு கேட்குறதுக்கு, அது அறுக்கும்போதே சில வியாபாரங்கள் நடக்கும்ல, அது மாதிரி அந்த பயிரை விற்றுட்டாங்களா இல்லை இவங்க ஓன் தேவைக்காக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கதையோட அந்த பதில். அப்போ சவம் உயிரோடு இருக்கிறதா அல்லது இறந்துட்டுதான்னு கேட்குறதுக்கு, சவத்துக்கு வாரிசுகள் இருந்தால் அவர் இன்னும் உயிரோடு வாழ்கிற மாதிரி அர்த்தம், இல்லைன்னா அவர் வாரிசு இல்லைன்னா இறந்துட்டதா அர்த்தம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டால் அந்த மனிதருக்கு அப்போ தான், அப்பா எவ்வளோ பெரிய ஞானம், அவருக்கு இவ்வளோ அறிவு இருந்திருக்கா அந்த மூடிக்குன்னு சொல்லி தன்னோட பொண்ணைய அந்த மூடிக்கு ஜாடியாக சேர்த்து வச்சிடுறாரு. இதுதான் காலப்போக்கில் ஜாடிக்கேற்ற மூடின்னு ஒரு பழமொழி ஆயிடுச்சு மக்களே. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.